ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கியா கரன்ஸ் கிளாவிஸ் கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், கியா ரீசெண்டா அவங்களோட கரன்ஸ் கிளாவிஸ் கார் மாடலை இந்தியால வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கரன்ஸ் கிளாவிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கரன்ஸ் எம்பிவியோட ஒரு பிரீமியம் வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். சரிப்பா, இந்த காரை எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கரன்ஸ் கிளாவிஸை பாத்தீங்க அப்படின்னா மே 23 அன்னைக்கு இந்தியால கியா லான்ச் பண்ணாங்கன்னே சொல்லலாம். இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11.50 லேக்ல இருந்து 21.50 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த கரன்ஸ் கிளாவிஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா HTE வேரியன்ட், HTE ஆப்ஷனல் வேரியன்ட், HTK வேரியன்ட், HTK பிளஸ் வேரியன்ட், அப்புறம் HTK பிளஸ் ஆப்ஷனல் வேரியன்ட், அப்புறம் HTX வேரியன்ட், லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா HTX பிளஸ் வேரியன்ட். இந்த 7 வேரியன்ட்ஸ்ல உங்களுக்கு கியா கரன்ஸ் கிளாவிஸ் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. அது என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், அப்புறம் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். இந்த 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் வந்து அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 8 கலர்ஸ்ல உங்களுக்கு இது அவைலபிளா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 8 கலர் என்னென்னு சொல்லிட்டு நான் வீடியோ போக போக சொல்றேன். வீடியோ கண்டினியூவா பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 சீட்டர் அப்புறம் 7 சீட்டர் கான்ஃபிகரேஷன்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல 6 சீட்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வேரியன்ட்ல மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் கார் மாடலோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிபிகேஷன்ஸை நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ்ல இது அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதோட பவர் அண்ட் டார்க்கை இப்ப பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து சொல்லியிருந்தேன். இந்த இன்ஜினோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 112 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்க அப்படின்னா 144 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இன்ஜின் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான். இதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 157 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 253 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இன்ஜின் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், IMT கியர் பாக்ஸ், அப்புறம் 7 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்ஜின் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் தான். இதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 114 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்புறம் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ்ல உங்களுக்கு அடாஸ் ஷூட் கொடுத்துருக்காங்க, 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க, 6 ஏர் பேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச்ல அலாய் வீல்ஸ் வந்து இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேனராமிக் சன்ரூஃப் உங்களுக்கு கிடைக்குது. ஏர் பியூரிஃபையர் அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு போஸ் சவுண்ட் சிஸ்டம் கூட 8 ஸ்பீக்கர்ஸ் வந்து கியா கொடுத்துருக்காங்க இந்த கரன்ஸ் கிளாவிஸ் கார் மாடல்ல. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு நியூ G1.5T GDI கூட உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காம்பினேஷனோட இதுல உங்களுக்கு இன்ஜின் ஆப்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லெவல் 2 அடாஸ் கூட உங்களுக்கு 20 அட்டானமஸ் ஃபீச்சர்ஸும் இந்த கரன்ஸ் கிளாவிஸ்ல கியா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் இல்லாம 26.62 இன்ச்ல உங்களுக்கு டுவெல் பேனராமிக் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டுவெல் பெயின் சன்ரூஃப் உங்களுக்கு கிடைக்குது. 64 கலர் ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன் டச் எலக்ட்ரிக் டம்பிள் கூட உங்களுக்கு போஸ் மோடும் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சரிப்பா, இந்த காரோட லென்த் இதெல்லாம் சொல்லு அப்படின்னா இப்ப நம்ம இந்த காரோட அதாவது இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் காரோட டைமென்ஷன்ஸ் பத்தி பார்த்தலாம். இந்த காரோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4550 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித் பாத்தீங்கன்னா 1800 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 1708 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட வீல் பேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2780 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பத்தி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 195 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே 216 லிட்டர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சீட்டை ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 645 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வரும்னு கியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஓகேபா, காரோட மைலேஜ் சொல்லு அப்படின்னீங்கன்னா
மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டருக்கு 12 கிலோமீட்டர்ல இருந்து 14 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கரன்ஸ் கிளாவிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் சிஸ்டம் தான் கொடுத்திருக்காங்க. இந்த கார் 0 to 100 கிலோமீட்டர் பர் ஹார் லெஸ் தென் 11 செகண்ட்ஸ்க்குள்ள ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட கர்வ் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1550 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு நியூ அலாய் வீல் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கனெக்டட் டெயில் லைட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஷார்ப்பர் ஹெட்லைட்ஸும் உங்களுக்கு இதுல கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ரீடிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டேரிங் வீலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்திருக்காங்க. இந்த கரன்ஸ் கிளாவிஸ்ல டேஷ்போர்ட் டிசைனுமே பாத்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு வயர்லெஸ் ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. தேர்ட் ரோ சீட் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டச் டம்பிள் ஆக்சஸ் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த காரோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 11.50 லேக்ல இருந்து உங்களுக்கு 21.50 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கரன்ஸ் கிளாவிஸை நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு நியர்பைல இருக்க கியாவோட டீலர்ஷிப்க்கு விசிட் பண்ணுங்க. காரை புக் பண்ணுங்க. டெஸ்ட் டிரைவ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் டிரைவ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் பாய் ஃப்ரம் பவன்.